உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்கம் மற்றும் வைர நகைகள் அதிரடியான தள்ளுபடி விலையில் நமது ஜிடி தங்க மாளிகை திண்டிவனத்தில். நடிகர் அஜித்குமார் பெற்ற பத்மபூஷன் விருது. இந்த விருதுக்கு என்ன காரணம் அப்படின்றத தாண்டி இதுக்கு முன்னாடி அஜித்குமார் அவர்கள் என்னென்ன அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கிறாரு, என்னென்ன அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா பத்மபூஷன் அவார்டு வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2007 வரலாறு படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் ஃபேவரட் ஹீரோ அப்படின்ற அவார்டை வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி 2008 பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்டில் நாமினேட் ஆயிருக்கிறாரு. 2009 ஃபேவரட் ஹீரோல நாமினேட் ஆயிருக்கிறாரு. 2011 அசல் படத்துக்காக ஃபேவரட் ஹீரோ அப்படின்ற ஒரு அவார்டுக்கும் நாமினேட் ஆயிருக்கிறாரு. 2012 மங்காத்தா படத்துக்காக பெஸ்ட் வில்லன் ஃபேவரட் ஹீரோ அப்படின்ற அவார்டை ஜெயிச்சிருக்கிறாரு. 2013 பில்லா 2, அப்புறம் 2014 ஆரம்பம், 2015 வீரம், 2018 விவேகம் போன்ற படங்களுக்காக ஃபேவரட் ஹீரோக்காக நாமினேட் ஆயிருக்கிறாரு. 1999 வாலி படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டை ஜெயிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி 2002 வில்லன் படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டையும் வாங்கியிருக்கிறாரு. இதுவரைக்கும் 61 அவார்டுக்கு மேல நாமினேட் ஆகி 32க்கும் மேற்பட்ட அவார்டுகளை வென்றிருக்கிறாரு நம்மளுடைய ஏகே. இப்போ 2025 சிவிலியன் ஹானர்ஸ் அப்படின்ற பத்மபூஷன் அவார்டை வாங்கியிருக்கிறாரு. மிகப்பெரிய ஸ்டார்ஸ், மிகப்பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்களாம் வாங்கின இந்த அவார்டை அஜித் அவர்கள் வாங்கினதுனால அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழக மக்கள்ல இருந்து எல்லாருமே ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் எப்பவுமே மத்திய அரசு சார்பில் குடியரசு தின காலங்களில் பத்ம விருதுகள் வழங்குறது வழக்கம். இந்த பத்ம விருதுகளை செலக்ட் பண்ணுறதுக்காக மத்திய அரசு சார்பில் 6 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்திய அளவில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்கிட்ட ஒரு பட்டியல் வாங்கி அதில் இருந்தும் தேர்வு செய்வாங்க. இவங்களுக்கு நம்ம பத்மபூஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரியை கிரியேட் பண்ணுறது அவங்க தான். அந்த அடிப்படையில் சாதனையாளர்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் அப்படின்னு அவங்க பரிந்துரைப்படுத்துகிற பலர்ல இருந்து சிலரை மட்டுமே அவங்க தேர்வு பண்ணுவாங்க. சில மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்கள் கூட சிலரை பரிந்துரை செய்வாங்களாம். இந்தியா முழுக்க இருந்து வரக்கூடிய இந்த பரிந்துரை பட்டியலை மத்திய அரசு சார்ந்த ஒரு குழு முழுக்க முழுக்க இவங்கள யாரு ரொம்ப தகுதியானவங்க அப்படின்னு ஃபில்டர் பண்ணுவாங்க. அதுல முக்கியமா அவங்க பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா, அவங்க உண்மையிலேயே அவங்க சொன்ன அவங்களுடைய கெரியர்ல சிறந்து விளங்கி இருக்கிறாங்களா, தன்னுடைய இன்கம் டேக்ஸ் எல்லாத்தையும் சரியாக கட்டியிருக்கிறாங்களா, அவங்கள பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான மக்கள் செல்வாக்கு இருக்குது, அவங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பெயர் இருக்குது, இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த விருதுகளை அறிவிப்பாங்களாம். இந்த பட்டியல் எல்லாமே கடைசியாக ஃபில்டர் பண்ணி பிரதமர் கையில் போகும். பிரதமர் அதை பார்த்துட்டு இவங்களுக்கு நம்ம கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிவு பண்ணுவாராம். இத்தனை சோதனைகளை கடந்துதான் நம்மளுடைய ஏகே ரியல் ரெட் டிராகன் இந்த பத்மபூஷன் அவார்டை வாங்கியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கலைத்துறை சார்ந்து பத்மபூஷன் அவார்டு வாங்கினவங்க எஸ்பிபி அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், இளையராஜா அவர்கள், ஏஆர் ரகுமான் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், மோகன்லால் அவர்கள், அமீர்கான் அவர்கள், அமிதாப் பச்சன் அவர்கள்னு இத்தனை பேர் கலைத்துறை சார்ந்து இதுக்கு முன்னாடி அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் நமக்கு தெரியாத எத்தனையோ நடிகர்களும் வாங்கியிருக்கிறாங்க. ரியல் ரெட் டிராகன் ஏகே வாங்கின இந்த பத்மபூஷன் அவார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்கம் மற்றும் வைர நகைகள் அதிரடியான தள்ளுபடி விலையில் நமது ஜிடி தங்க மாளிகை திண்டிவனத்தில். இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.